ரிஃப்ளெக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா. வேலூரில் தமிழ்நாடு அரசு தேர்வாணைய தேர்வுகள் மாநிலம் முழுவதும் ரத்து செய்யப்பட்டு அறிவிப்பு வெளியான நிலையிலும் இன்று வேலூரில் தேர்வுகள் நடைபெற்றது. அதனை படம் பிடிக்க சென்ற செய்தியாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம். வேலூர் மாவட்டம் வேலூர் முஸ்லிம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வுகள் குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுகள் இன்று இந்த மையத்தில் 171 பேர் தேர்வு எழுதி வருகின்றனர். மாநிலம் முழுவதும் அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் 2 தேர்வுகள் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதால் முழுமையாக ரத்து செய்யப்பட்டு காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. இதனால் மாநிலம் முழுவதும் தேர்வு மையங்களுக்கு சென்ற தேர்வாளர்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர். வேலூரில் முஸ்லிம் மேல்நிலைப் பள்ளியில் தொடர்ந்து தேர்வுகள் நடந்து வருகிறது. இதனை படம் பிடிக்க சென்ற செய்தியாளர்கள் புகைப்படம் எடுக்க அனுமதிக்காததால் காவல்துறையினருக்கும் செய்தியாளருக்கும் இடையே வாக்குவாதம் நடைபெற்றது. இருப்பினும் தேர்வு உள்ளே எழுதுபவர்களுக்கு தேர்வுகள் ரத்து செய்யப்பட்ட தகவல் தெரியாததால் ஆர்வமுடன் அவர்கள் தேர்வை எழுதி வருகின்றனர். இது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது காலதாமதமாக தங்களுக்கு தகவல் கிடைத்ததால் தேர்வு துவங்கிவிட்டது. எனவே தேர்வு முடியும் வரையில் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையில் உள்ளோம் என தெரிவித்தனர். ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்திலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் RJ சுரேஷ்குமார். இப்படி வாங்க சார், சொல்லுவோம். இப்படி வாங்க, இருங்க சார். இப்படி வாங்க வாங்க வாங்க, இருங்க சார். வாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க. தெரியுதா? சத்தமாக கம்ப்ளைண்ட் பண்ண வெளியே தான் சார் கேன்சல் பண்ணது. நீ எப்படி நடத்துற? எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. நடக்குதுன்னு அவர் சொல்லு. இல்ல அவர் சொல்லு. நடக்குது, நீங்க வெளியே போங்கன்னு சொல்லு போ.
எக்ஸாம் நடக்க சொல்லு சார் அப்படியே எடுத்து. மிரட்டல நீ தான் எங்களை மிரட்ட வெளியே போனேன்னு சொல்கிறேன். உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் நீங்கள் பாருங்க. காம்பவுண்ட்ல இது கிடையாது, அதை அளவு கிடையாது, அதை புரிஞ்சுங்க முதல்ல. வெளியே நீங்கள் பாருங்க. நாங்கள் என்ன சொல்றோம், எக்ஸாம் நடக்குது, கொஞ்சம் வெளியே வெயிட் இல்ல இல்ல எக்ஸாம் நடக்குதா? எக்ஸாம் நடக்குதா? எக்ஸாம் நடந்துதா? முடிஞ்சு போச்சுங்க எக்ஸாம். நாங்கள் என்ன சொன்னா விடுங்க தேவையில்லாம விட்டுருவோம். வெளியே வெயிட் பண்ணி சொல்லி ஆபீஸ் அதை சொல்றோம். அது ஏத்துக்காத உங்களுடைய இது. சார் உள்ள போல வெளியதான் நீங்க விடுங்க சார். உள்ள யாருன்னா பிரச்சனை ஆச்சுன்னா வருவாய்த்துறை கூப்பிடு எக்ஸாம் நடக்குது இவங்க வெளியே சொல்ல சொல்லுவாங்க. அவர் பேட்டி விட்டுட்டு தாசில்தார் வந்து பேட்டி விட்டுட்டு போறோம். இந்த மாதிரி சார் அவங்க சொல்றாங்க பிரஸ் அப்படின்னு சொல்லு சார் மறுபடியும் நீ வந்தா சொல்றீங்க சார். ஐயா வாங்க ஐயா நான் பேசினா இருக்கணும். இல்ல காவல்துறையினர் ரகசியமா நடத்துறாங்கன்னு போட வேண்டியதுதான். நீ வந்து நீ இந்த எக்ஸாம் நடக்கிறது எடுக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. அதெல்லாம் சொல்லவே இல்லை. நீ வெளியே வெயிட் பண்ணுங்க சார் சொல்லுவாங்க. தடுக்கிறதுக்கு அறிவு உரிமை கிடையாது உனக்கு. பத்திரிகையாளர் எக்ஸாம் நடக்குது இல்லை சொல்லிட்டு நடக்குது. நான் எக்ஸாம் எடுத்துட்டேன் மேடம். நடக்குது. வணக்கம் வணக்கம் சார். இல்லை சார் வெளிவாடா தீர்வா அது சாப்பிட்ற மாதிரி இருக்கலாம் சார். அது சாப்பிட்ற மாதிரி க்ளோஸ் ஆகிற மாதிரி எடுக்கலாம். டாக்டர் வேலைக்கு போலீஸ்